பிரார்த்தனா டெய்லர் கடையிலிருந்து வந்திருக்காங்க பாரு என்று சூரியமூர்த்தி தன் மகளை அழைத்தவுடன், "தோ வந்துட்டேன்பா" என்று அவசரமாக ஓடி வந்தாள். அவள் ஓடி வருவதை பார்த்த சூரியமூர்த்தி, "பொறுமையா வாமா, ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், இந்த நேரத்துல அடிபட்டுக்காதமா" என்று செல்லமாக தன் மகளை கோபித்துக் கொண்டார். "அதெல்லாம் ஒன்னில்லப்பா, பயப்படாதீங்க, நான் பார்த்துதான் வருவேன்" என்று தன் அப்பாவுக்கு பதிலளித்து விட்டு டெய்லர் கடையில் இருந்து வந்த கல்யாண பிளவுஸை பிரித்து பார்த்தாள். அதை பார்த்தவுடன் அன்று கடையில் கல்யாண புடவை எடுக்கும் பொழுது சந்திரன் இவள் காதின் அருகே வந்து கூறியதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. "நீ இந்த புடவைய கட்டிட்டு வந்தா எப்படி இருப்ப தெரியுமா? அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்ப. இந்த கலர் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு" என்று தன் வருங்கால மனைவிக்கு ஆசை ஆசையாக எடுத்துக் கொடுத்த கல்யாண புடவை. அன்று நடந்ததை நினைத்து அவள் தனக்குள்ளேயே சிரித்துக் கொள்வதை பார்த்த சூரியமூர்த்தி, "என்ன பிரார்த்தனா, பகல்லே கனவா? என்னதான் படிச்சிருந்தாலும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னா தானா வெக்கமும் கனவும் வந்துருது" என்று சிரித்து கொண்டே அவளை கடந்து சென்றார். அன்றிரவு சூரியமூர்த்தி வீட்டிற்கு வரும்பொழுது அவர் முகத்தில் பதற்றமும் கவலையும் தெரிந்தது. அவருக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருந்த பிரார்த்தனா, "என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா?" என்று கேட்க, "இல்லம்மா, அதெல்லாம் ஒன்னில்ல" என்று கவலையுடன் கூறினார். கல்யாண கனவுகளுடன் இருக்கும் தன் மகளிடம் எப்படி இந்த விஷயத்தை சொல்வதென்று தெரியாமல் தவித்தார். "என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கம்பெனில ஏதாவது பிரச்சனையா?" என்றாள். "கம்பெனில பிரச்சனைனா சரி பண்ணிடுவேம்மா, ஆனா உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியலம்மா" என்று முடிக்க முடியாமல் தடுமாறினார். "எனக்கென்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். இதுவரைக்கும் நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த கல்யாணம் உட்பட. நான் லவ் பண்றேன்னு சொன்ன உடனே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம சந்துருவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்க. இதை விட வேற என்னப்பா வேணும்" என்றாள். சூரியமூர்த்தி, "அது வந்துமா, சந்திரனோட அப்பா கால் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாரு" என்று அவர் தடுமாற்றத்துடன் கூறியதும் பிரார்த்தனாவிற்கு தலையில் கல்லை தூக்கி போட்டது போல் இருந்தது. "என்னப்பா சொல்றீங்க? ஏன் மாமா அப்படி சொன்னாரு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாப்பா?" என்று தவிப்புடன் கேட்க, சூரியமூர்த்தி, "அவங்க நம்ம அந்தஸ்துக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் உனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா சந்துரு பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடிவு பண்ணியிருக்கான். இப்ப நம்மளை விட பெரிய சம்பந்தம் வந்த உடனே இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. ஏதோ மினிஸ்டர் வீட்டு பொண்ணா, நம்மளை விட பணத்துலயும் அந்தஸ்துலயும் ஜாஸ்திங்கிறதுனால அவர் பையனை மினிஸ்டர் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேம்மா. கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னா என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும்னு. ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட மனசு இறங்கி வரலமா. எல்லாருக்கும் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இந்த நேரத்துல இப்படி சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னா எல்லா பழியும் பொண்ணு மேலதான் போடுவாங்க. இதுக்கு மேல உன்னை எப்படிமா நான் கரை சேர்ப்பேன் என்று தலையில் கை வைத்துக் கொண்டு புலம்பினார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரார்த்தனாவிற்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. தன்னை உயிருக்குயிராக காதலிப்பதாக சொன்ன சந்திரனா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறார் என்று அவள் மனம் நம்ப மறுத்தது. அவள் இதயத்தை 1000 பேர் கொண்டு அழுத்துவது போல் பாரமாக இருந்தது. அவளும் சந்துருவும் காதலித்த தருணங்கள் எல்லாம் அவள் கண்முன் வந்து சென்றது. தன்னை துரத்தி துரத்தி காதலித்தவன் இன்று பணத்திற்காக தூக்கி எறிந்து விட்டு சென்றிருக்கிறான். அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் தன் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் இப்படி இரக்கமில்லாமல் தன்னை தூக்கி எறிந்திருக்கிறானே. இப்படிப்பட்ட கல்நெஞ்சக்காரனையா நாம் காதலித்தோம் என்று அவள் மனம் குழம்பியது. அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை பார்த்து சூரியமூர்த்தி பதபதைத்து போனார். "நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உனக்கு இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" என்று தன் மகளை தேற்றினார். அதன் பிறகு வந்த நாட்கள் எல்லாம் சூரியமூர்த்திக்கும் பிரார்த்தனாவிற்கும் நரகமாய் இருந்தது. சூரியமூர்த்தி தன்னுடைய செக்ரட்டரிக்கு போன் செய்து திருமண ஏற்பாடுகளை நிறுத்தச் சொன்னார். பத்திரிகை கொடுத்தவர்களை எல்லாம் போனில் அழைத்து விஷயத்தை கூறி சமாளித்தார். அவர் தைரியமாக இருப்பது போல் வெளிக்காட்டிக் கொண்டாலும் பிரார்த்தனாவிற்கு அவருடைய மனம் படும் வேதனை நன்கு புரிந்தது. இந்த ஒரு வாரத்தில் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. சூரியமூர்த்தியும் பிரார்த்தனாவும் அவர்கள் இருவரும் நேரத்திற்கு சாப்பிட்டார்களா தூங்கினார்களா என்று கூட தெரியாமல் ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்தார்கள். சூரியமூர்த்தியாவது கம்பெனி வேலை என்று சென்று விடுகிறார். ஆனால் பிரார்த்தனாவிற்கு வீடே கெதி என்று இருப்பதால் சந்திரனுடனான கடந்த கால நினைவுகள் எல்லாம் அவளை வாட்டி வதைத்தது. எல்லா ஏற்பாடும் செய்திருந்தது போல் நடந்திருந்தால் நாளை விடிந்தால் சந்திரன் இவள் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். தான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலி! பிறந்தவுடனேயே தாயை இழந்தாயிற்று. அறியா பருவத்தில் தன்னை வளர்த்த பாட்டியும் பிரிந்தாயிற்று. அதன் பிறகு தந்தையே கதியின்றி இருந்தவளுக்கு சந்துரு அவள் வாழ்வில் வந்த பிறகுதான் வசந்தம் வீச ஆரம்பித்தது. அப்படிப்பட்டவனும் இன்று தன்னை தூக்கி எறிந்து விட்டான். நம் வாழ்க்கையில் எந்த உறவும் நமக்கு நிச்சயமில்லை. நம்முடைய துரதிர்ஷ்டம் இன்னும் நம்மை விடவில்லை. அதனால்தான் இன்று சந்துருவும் தன்னை தூக்கி எறிந்து போய்விட்டான் என்று மனதிற்குள் பொறுமினாள்.
இனி நாம் என்ன செய்ய போகிறோம், அவன் இல்லாமல் எப்படி வாழப்போகிறோம் என்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தாள். அடுத்த நாள் காலை சூரியமூர்த்தி எழுந்ததிலிருந்து தன் மகளை நினைத்து தவியாய் தவித்தார். இந்நேரத்திற்கு பிரார்த்தனாவின் கழுத்தில் சந்துரு தாலி கட்டியிருக்க வேண்டும். ஆனால் எல்லாம் இப்படி பாழாகிவிட்டதே. தன் மகள் எப்படி இதை தாங்கிக் கொள்வாள்? அதுவும் இன்று முழுக்க அவள் மனம் எவ்வளவு பாடுபடும் என்று யோசித்தபடியே சோஃபாவில் அமர்ந்திருந்தார். பிரார்த்தனா எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தவுடன் சூரியமூர்த்தி அவளிடம், அம்மா பிரார்த்தனா, நான் இன்னைக்கு கம்பெனிக்கு போகல, நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா என்று சாதாரணமாக கேட்பது போல் கேட்டார். ஆம் போலாம்ப்பா, இன்னைக்கு வெளியில போய் லஞ்ச் சாப்பிடலாம். நம்ம 2 பேரும் வெளியில சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுல, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். அவள் வர மறுப்பாள் என்று எதிர்பார்த்த சூரியமூர்த்திக்கு அவள் தன்னுடன் வெளியே வர சம்மதித்ததே பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் அவள் எதை பற்றி பேசப் போகிறாள் என்று அவர் மனம் தவித்தது. ஒருவேளை சந்துருவை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிவிடுவாளோ என்று அவருக்குள் பயம் இருந்தது. அப்படி கூறினால் என்ன செய்வது? மகளுக்காக அவன் காலில் விழக்கூட தயாராக இருக்கிறோம். ஆனால் அவன் மனம் இறங்கி வர வேண்டுமே என்று குழப்பத்துடன் பிரார்த்தனாவுடன் கிளம்பிச் சென்றார். ஹோட்டலுக்கு சென்று இருவரும் அமர்ந்தவுடன் பிரார்த்தனா தன் தந்தைக்கும் தனக்கும் பிடித்ததை ஆர்டர் செய்துவிட்டு, அப்பா, நான் மேற்கொண்டு படிக்கலாம்னு இருக்கேன் என்று அவள் கூறியதும் தான் சூரியமூர்த்திக்கு உயிரே வந்தது. பரவாயில்லை, தன் மகள் இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாள் என்று நிம்மதியானார். சரிம்மா, என்ன படிக்கணும்னு சொல்லு, உடனே காலேஜில் அட்மிஷன் போட்டுடுறேன் என்றார். இல்லப்பா, நான் அப்ராட்ல போய் படிக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் என்று அவள் கூறியதும், என்னது, வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறியா? உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா இருப்பேன்? அதுவும் இந்த மாதிரி நேரத்துல தனியா போய் நீ எங்க மனசுக்குள்ளேயே பொறுமிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்க ஏன் கூட இருந்தேனா? அப்பா உனக்கு துணையா இருப்பேன்ல. அம்மா, எதா இருந்தாலும் அப்பா கிட்ட பேசிடு, எதையும் மனசுல வச்சுக்காத என்றார். அதெல்லாம் இல்லப்பா, நேத்து நைட்டு வரைக்கும் நான் என்னதான் துரதிர்ஷ்டசாலின்னு நினைச்சேன். இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணம் நின்று இருக்கு. ஒருவேளை இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமையுமா இருக்கும். மத்தவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்றதுக்காக என்ன நான் தாழ்த்திக்கிறத விட என் கூட வாழற தகுதி அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் யோசிக்கணும். அது இத்தனை நாள் எனக்கு புரியல. சின்ன வயசுல இருந்து என்னதான் நான் ஒரு துரதிர்ஷ்டசாலியா நினைச்சேன். ஆனா யோசிச்சு பார்த்ததுல நான் அதிர்ஷ்டசாலி தான். உங்களை மாதிரி ஒரு அப்பா யாருக்கு கிடைப்பா சொல்லுங்க? நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக வசதியே இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப நம்மள அவமானப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா இந்நேரம் என்ன உண்டி இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு வாரத்துல நீங்க என்ன ஒரு வார்த்தை கூட திட்டவோ நான் எடுத்த முடிவுனால வருத்தப்படவோ இல்ல. இப்பவும் என்ன தேத்துறதுக்கு தான் முயற்சி செய்றீங்க. இனிமேலாவது இப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா இருக்க முயற்சி செய்யணுமே தவிர முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு மேல மேல உங்களை நான் கஷ்டப்படுத்த கூடாது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால உங்களுக்கு எவ்வளவு அசிங்கம், அவமானம், இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் என்ன செஞ்சாலும் அதை அழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துப்பேன்பா என்றாள். நேற்று வரை எந்த கவலையும் இல்லாமல் சிறு குழந்தை போல் மனதில் உள்ளதை படபடவென பேசும் பிரார்த்தனா இன்று பொறுமையாகவும் பக்குவமாகவும் பேசுவதை பார்த்த சூரியமூர்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரே வாரத்தில் இந்த பிஞ்சு உள்ளத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம்! அவள் சொன்னாள் என்பதற்காக சந்துருவை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனையும் அவன் குடும்பத்தை பற்றியும் விசாரித்த பின் சந்துருக்கு பெரிதாக வசதி இல்லை என்றாலும் ஆனால் நல்லவன் என்று தெரிந்த பிறகே திருமண ஏற்பாடுகளை செய்தார். ஆனால் பணம் ஒரு மனிதனை என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு சந்துருவின் குடும்பமே ஒரு உதாரணம் என்று யோசித்து பெருமூச்சு விட்டபடி, சரிம்மா, எங்க என்ன படிக்க போறேன்னு சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா ரொம்ப நாள் இந்த அப்பாவை விட்டுட்டு இருக்காதம்மா, சீக்கிரமா வந்துரு, சரியா என்றார். அவளும் கலங்கிய கண்களுடன், சரிப்பா, உங்களை விட்டுட்டு என்னாலே ரொம்ப நாள் இருக்க முடியாது என்றாள். அடுத்த 1 மாதத்திற்குள் அவள் UK செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இன்றோடு பிரார்த்தனா வெளிநாட்டில் படிக்க வந்து 2 வருடங்கள் ஆகிறது. பிரார்த்தனாவின் திருமணம் நின்ற பிறகு சூரியமூர்த்தியால் தொழிலில் கவனம் செலுத்த முடியவில்லை. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவருடைய பங்குதாரர்களும் அவர் கம்பெனியில் முக்கிய பொறுப்புகளில் வேலை செய்பவர்களும் அவரை ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். 2 வருடத்தில் அவருடைய எல்லா கம்பெனிகளும் நஷ்டத்தில் போனது. அதை ஈடுகட்ட பல இடங்களில் கடன் வாங்கினார். அந்த கடனை எல்லாம் அடைக்க முடியாமல் தடுமாறினார். எப்பொழுதும் தன் மகள் எப்பொழுது திரும்பி வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சூரியமூர்த்திக்கு இப்பொழுது தான் இருக்கும் நிலையில் அவள் வராமல் அங்கேயே இருப்பது நல்லதென்று பிரார்த்தனா அங்கேயே வேலை தேடப் போவதாக கூறும்பொழுது சரி என்று ஒப்புக்கொண்டார். இங்கு சூரியமூர்த்தி கடன் தொல்லையில் அவதிப்பட்டு கொண்டிருக்க அங்கே பிரார்த்தனா தன் தந்தையின் பிரச்சனைகள் எதுவும் தெரியாமல் படிப்பை நல்லபடியாக முடித்துவிட்டு அங்கேயே வேலை தேட ஆரம்பித்தாள். ஒரு சிறிய கம்பெனியில் தற்காலிகமாக வேலை பார்த்து வந்தாள். அந்த கம்பெனியின் ஓனர்
தான் பிசினஸ் விஷயமாக வெளியூருக்கு போவதாகவும் அதனால் இந்தியாவில் இருந்து வரும் தன்னுடைய நெருங்கிய நண்பரை ஏர்போர்ட்டில் இருந்து பத்திரமாக அழைத்து வந்து அவர் தங்க வேண்டிய ஹோட்டலில் அவரை இறக்கிவிடச் சொன்னார். பிரார்த்தனாவும் ஏர்போர்ட்டில் கிஷோர் என்ற பெயர் பலகையை தூக்கியபடி காத்திருந்தாள். அவளை நோக்கி ஒரு இளைஞன் வந்து அவள் முன் நின்றான். இவளும் கிஷோர் ஃப்ரம் இந்தியா என்று புன்னகைத்தபடி கேட்க வந்தவன் கண்ணிமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். சார், நீங்க கிஷோர் தானே என்று அவள் மறுபடியும் கேட்ட பின்புதான் சுய நினைவுக்கு வந்தவனாய் ஆமாமா நான் தான் கிஷோர் என்று அவன் கூறியதும் பிரார்த்தனா அவனை அழைத்துக் கொண்டு அவன் தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு புறப்பட்டாள். கிஷோருக்கு அவளை பார்த்தவுடனேயே பிடித்துவிட்டது. அதனால் வண்டியில் ஏறியதிலிருந்து அவளை பற்றி விசாரித்துக் கொண்டே இருந்தான். அவனுக்கு பட்டும் படாமல் பதிலளித்து விட்டு பிரார்த்தனா அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இவனோ அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தான். ஹோட்டல் வந்தவுடன் பிரார்த்தனா அவனை இறக்கிவிட்டு கிளம்ப முற்பட்டாள். உடனே அவன், என்ன பிரார்த்தனா கிளம்பிட்டீங்க? நீங்க தான் என்னோட கைடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ½ hour இருந்தீங்கன்னா நான் ரெடியாகி வந்துடுவேன் என்றான். இல்ல சார், நான் உங்க கைடு இல்ல, உங்களுக்கு கைடு அரேஞ்ச் பண்ணுவாங்க சார். சார் தான் உங்களை பிக்கப் பண்றதா இருந்தது. அவருக்கு திடீர்னு வேற ஒரு பிசினஸ் ட்ரிப் வந்ததுனால உங்களை பிக்கப் பண்றதுக்கு என்ன அனுப்புனாரு. மத்ததெல்லாம் உங்களுக்கு அவரே அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கால் பண்ணுவாரு. நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். கிஷோர் அவள் போவதை பெருமூச்சு விட்டபடியே பார்த்து கொண்டிருந்தான். பிரார்த்தனா ஆபீஸை நோக்கி வந்து கொண்டிருக்கையில் அவளுடைய முதலாளி அவளை தொடர்பு கொண்டு, பிரார்த்தனா, நான் கிஷோருக்கு கைடு அரேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். கடைசி நேரங்கிறதுனால யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கூட இருந்து 2-3 நாள் ஊர் சுத்தி காமிங்க. அதுக்குள்ள நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் என்றார். பிரார்த்தனாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழி இல்லை என்பதால் சரி என்று ஒப்புக்கொண்டாள். மறுபடியும் கிஷோர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வண்டியை திருப்பினாள். பிரார்த்தனா தான் தன்னை அழைத்துச் செல்ல வரப்போகிறாள் என்று கிஷோரின் நண்பன் கூறியதால் உடனே அறக்க பறக்க தன்னை அலங்காரம் செய்து கொண்டு கிளம்பினான். அங்கிருந்து இருவரும் ஊர் சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். 3 நாட்களும் கிஷோரை அழைத்துக் கொண்டு வெளியே செல்வதும் மறுபடியும் அவனை ஹோட்டலில் இறக்கி விடுவதுமாக இருந்தாள். இந்த 3 நாட்களில் கிஷோருக்கு பிரார்த்தனாவை பற்றி பெரிதாக எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பல ஆண்டுகள் பழகியது போல் ஒரு உணர்வு தோன்றியது. பிரார்த்தனாவுக்கு அவன் தன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தாலும் கண்டும் காணாமல் இருந்தாள். பிரார்த்தனாவோ இந்த 3 நாட்கள் எப்பொழுது முடியும் என்று காத்து கொண்டிருந்தாள். எந்நேரமும் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கும் கிஷோரை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. இவன் இப்படி வாய் ஓயாம பேசிட்டு இருக்கானே, இவனுக்கு டயர்டே ஆகாதா என்று மனதிற்குள் நினைத்து சலித்துக் கொண்டாள். அவளுடைய முதலாளி ஊரிலிருந்து வந்த பிறகு அவரே கிஷோரை வெளியே அழைத்துச் சென்றார். கிஷோருக்கு பிரார்த்தனாவை பார்க்க முடியாதது ஏமாற்றமாக இருந்தது. அவரிடம் பிரார்த்தனாவை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தான். என்னடா சும்மா அந்த பொண்ணை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்க? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஊர் பொண்ணதான் பாப்பியா என்று கிண்டல் அடித்தார். கடைசி நாள் கிளம்புவதற்கு முன்பு கிஷோர் பிரார்த்தனாவை அழைத்துக் கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தன்னுடைய நண்பனிடம் அவளை பற்றி விசாரித்தான். இல்ல கிஷோர், அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு நேற்று நைட் கால் வந்தது, அதனால அவங்க உடனே கிளம்பிட்டாங்க என்று அவர் கூறியதும் கிஷோருக்கு ஏமாற்றமாக இருந்தது. உடனே பிரார்த்தனாவின் போன் நம்பரை கேட்டான். இல்ல கிஷோர், அவங்களோட இந்தியா நம்பர் எனக்கு தெரியாது. இதுக்கு மேல அவங்க திரும்பி வருவாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு இருந்ததே அவங்க அப்பா மட்டும்தான். இப்ப அவரும் இல்ல. அவரோட பிசினஸ் எல்லாம் இனிமேல் இவங்க தான் பாத்துக்கணும். அவங்க நம்பர் என்கிட்ட இருந்தாலும் உனக்கு நான் கண்டிப்பா தரமாட்டேன். நீ சும்மா இல்லாம அவங்களுக்கு கால் பண்ணா அது பெரிய பிரச்சனையாயிடும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு என்கிட்ட வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்ல. ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக சும்மா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த பொண்ணை பத்தி கேட்கறத விட்டுடு. உன்னோட வேலைய மத்த இடத்துல வச்சுக்கோ, இங்க காட்டாத. அதுக்கப்புறம் உன் வாழை ஒட்ட நெருக்கிடுவாங்க, புரியுதா என்று கண்டிப்போடு கூறினார். பெரிய இடத்து பொண்ணா இருந்தா என்ன, மினிஸ்டரோட பொண்ணா இல்ல சிஎம் பொண்ணா, யாரா இருந்தா என்ன, நம்மள மாதிரி சராசரி மனுஷங்க தானே. அவங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? பொண்ணுன்னா 4 பேர் பின்னாடி சுத்ததான் செய்வாங்க. உலகத்துல வேற பொண்ணே இல்லையா என்ன என்று என்னதான் வீம்பாக பேசினாலும் உள்ளுக்குள் மறுபடியும் பிரார்த்தனாவை பார்க்க மாட்டோமா என்று ஏக்கம் இருந்தது. தந்தை இறந்த செய்தியை கேட்டவுடன் பிரார்த்தனா பதறி அடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினாள். அவள் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே அவளுடைய பெரியப்பா மகன் சோமு அழுது கொண்டே இவளை நோக்கி ஓடி வந்தான். பாத்தியா பிரார்த்தனா, சித்தப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. கடைசி நேரத்துல அவர் கூட யாருமே இல்லாம போயிட்டோமே என்று அவன் கூறி அழுத பொழுது அவளுக்கு இதயமே வெடித்து விடுவது போல் இருந்தது. அடுத்து நடந்த காரியங்கள் எல்லாம் அவளை கேட்காமலேயே நடந்தது. அவளும் எதிலும் தலையிடுவதற்கு தயாராக இல்லை. தந்தையின் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். சொன்னபடி 2 வருடத்தில் படிப்பை முடித்துவிட்டு திரும்பி இருந்தால் ஒருவேளை அப்பா இந்நேரம் நம் கூட இருந்திருப்பாரோ, இல்லை என்றாலும் அவர் இறக்கும் பொழுதாவது அவர் கூட இருந்திருக்கலாமோ என்ற குற்ற உணர்ச்சி அவளை ஆட்கொண்டது.
தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சோமுவே முன்னின்று பார்த்து கொண்டான். இவள் பித்து பிடித்தவள் போல் தந்தையின் பக்கத்திலேயே அமர்ந்திருக்க ஒவ்வொருத்தராக துக்கம் விசாரிக்க வந்து சென்றார்கள். திடீரென்று அந்த குரலை கேட்டவுடன் பிரார்த்தனா சந்தேகத்தோடு நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே இந்த ஜென்மத்தில் யாரை பார்க்க கூடாது என்று எண்ணியிருந்தாலோ அதே சந்திரன் தான் இவள் முன் நின்று கொண்டிருந்தான். சாரி பிரார்த்தனா, பிசினஸ் ட்ரிப் போயிருந்தேன். விஷயம் கேள்விப்பட்ட உடனே கிளம்பி வந்துட்டேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம கேளு. தனியா இருக்கேன்னு நினைக்காத, உன் கூட நான் இருக்கேன் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான். பிரார்த்தனாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவனை பார்க்க பிடிக்காமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் கடன்காரர்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டு வாசப்படியில் வரிசை கட்டி கொண்டு நின்றார்கள். யாருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பிரார்த்தனா தவித்தாள். இத்தனை ஆண்டுகளில் அப்பாவின் தொழிலை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. எதை எப்படி கையாள வேண்டும் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. வந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டபடி அமைதியாக இருந்தாள். அவர்களுடைய குடும்ப வக்கீல் சதாசிவம் வந்த பிறகுதான் தன் தந்தைக்கு எத்தனை தொழில் இருக்கிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது, என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது போன்ற விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாள். ஆனால் இந்த 2 வருடத்தில் அவர் தொழிலில் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் அதனால் ஏற்பட்ட கடனை பற்றி ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோமே என்று நினைத்த பொழுது அவளுக்கு வேதனையாக இருந்தது. தன்னால் தான் தன் தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று நினைக்கும் பொழுதே அவளுடைய குற்ற உணர்ச்சி இன்னும் மேலோங்கியது. பிரார்த்தனா, அப்பா கூட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் அவரை ஏமாத்திட்டாங்கம்மா. அதுவும் இல்லாம கம்பெனில வேலை செஞ்சவங்களே எதிர் கம்பெனிக்கு துணை போயிட்டாங்க. உங்க அப்பாவா இப்படியெல்லாம் ஏமாந்திருக்காருன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் இத்தனை வருஷமா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்னு அவங்க மேலெல்லாம் அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சுட்டாரு. உடனே பிரார்த்தனா, சரி அங்கிள், இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. எனக்கு பிசினஸ் புதுசு, இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்ல. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியல. அப்பா போனதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா, இல்ல அவருக்கு பொண்ணா இருந்துட்டு இத்தனை வருஷம் எதையும் கத்துக்காம இருந்துட்டோமே நினைச்சு என்ன நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அதுபடி செய்யறேன் என்றாள். சரி பிரார்த்தனா, இருக்கிற பிசினஸ் எல்லாம் அப்படியே கைமாத்த பார்ப்போம். அதுல வர பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் அடைக்கலாம். ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்பா பேங்க்ல வச்சுதான் பணம் வாங்கியிருக்காரு. எப்படியும் பேங்க் அதெல்லாம் ஆப்ஷனுக்கு தான் விட போகுது. அதுல பேங்க்ல வாங்கின கடன் எல்லாம் அடைஞ்சிரும். மீதி பணம் கொஞ்சம் கையில இருக்கும். அதை வச்சு மற்ற கடன் எல்லாம் அடைக்க முடியுமான்னு பார்ப்போம். வெளியில வாங்கின கடனை மட்டும் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்கலாம் என்று அவர் சொன்னதும் உடனே பிரார்த்தனா, வெளியில வேற கடன் வாங்கியிருக்காரா என்று அதிர்ச்சியாக கேட்டாள். ஆமாம் பிரார்த்தனா, போன மாசம் கூட ஒரு பைனான்சியர் கிட்ட 20 கோடி வாங்கியிருக்காரு. மற்றவங்களெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி வட்டிக்கு விடுறாங்க பாரு, அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ். எப்படி டீல் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதுவும் நீ சின்ன பொண்ணு, தனியா வேற இருக்க. எதுக்கும் உன் அண்ணன் சோமுவை கூட வச்சுக்கோ என்றார். அதன் பிறகு பேங்கிற்கும் வீட்டிற்கும் அலைவதற்கே அவளுக்கு நேரம் சரியாக இருந்தது. அப்பா நடத்தி வந்த 3 கம்பெனிகளையும் சொத்துக்களையும் விற்று ஓரளவுக்கு கடனை அடைத்தாகிவிட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நடத்தி வந்த துணிக்கடையும் இப்பொழுது அவள் தங்கியிருக்கும் வீடு மட்டுமே மிச்சம் இருந்தது. நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கும் அந்த துணிக்கடையை மூடிவிட்டு அந்த பினான்சியருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடலாம் என்று அவளுடைய குடும்ப வக்கீல் கூறிய பொழுது பிரார்த்தனா அதை மறுத்துவிட்டாள். அதற்கு பதிலாக தான் தங்கியிருக்கும் வீட்டை விற்க ஏற்பாடு செய்ய சொன்னாள். தன் திருமணத்திற்கு பட்டுப்புடவை எடுக்க அந்த கடைக்குதான் சந்திரன் குடும்பத்துடன் சென்றிருந்தாள். அப்பொழுது கூட அந்த கடை நஷ்டத்தில் போகிறது என்று கேள்விப்பட்டவுடன் அதை விற்றுவிடலாமே என்று தன் தந்தையிடம் கேட்டபொழுது, இந்த கடைய நானும் உன் அம்மாவும் ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சதுமா, அதுவும் அம்மா கைத்தறி தொழிலை என்னைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு கைத்தறி துணியை மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும்னு பிடிவாதமா இருந்தா. அவ போனதுக்கு அப்புறம் நானும் இந்த கடையில வெறும் கைத்தறி துணியை மட்டும்தாமா வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல யாருமா கைத்தறி துணியெல்லாம் போட்டுக்கிறா? இந்த காலத்து பசங்களுக்கு அதோட அருமை தெரியல. அதுலயும் இந்த காலத்து பொண்ணுங்க புடவையே கட்டுறதில்ல. இதுல எங்க பட்டு புடவையெல்லாம் கட்ட போறாங்க என்று அவர் அன்றைக்கு பேசியதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவளை பொறுத்தவரை அந்த கடையை விற்பது தன் பெற்றோரையே விற்பது போல் உணர்ந்தாள். எப்படியாவது தன்னால் முடிந்தவரை அந்த தொழிலை எடுத்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம் என்று யோசித்தபடி, ஆமா அங்கிள், அந்த 20 கோடியை வாங்கி என்ன பண்ணாரு? அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா என்று அவள் கேட்டவுடன் வக்கீலும் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, தெரியலம்மா, இதுவரைக்கும் அந்த 20 கோடியை எதுக்கு வாங்கினாரு, என்ன பண்ணாருன்னு தெரியல. நானும் விசாரிச்சு பார்த்தேன், யார்கிட்டையும் கொடுத்த மாதிரியும் தெரியல. இருந்தாலும் நான் என்னன்னு பாக்குறேம்மா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் யாரோ கத்திக் கொண்டிருப்பதாக வாட்ச்மேன் வந்து தெரிவித்தார். மேடம், அப்பாவுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தவரு அடியாட்களோட வந்து வாசல்ல கத்திட்டு இருக்காரு மேடம் என்று கூறியவுடன் வக்கீல் உடனே, பிரார்த்தனா, நீ உள்ளே இரு, வெளியில வராத, நான் டீல் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து போனார்.
அதற்குள் அந்த பினான்சியர் அடியாட்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். உடனே வக்கீல், யார கேட்டு உள்ள வந்தீங்க? மரியாதையா வெளியில போங்க. எதா இருந்தாலும் என் ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க. இப்ப முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க என்றார். அதற்கு அந்த பினான்சியர் வாய்க்கு வந்தபடி கத்திக் கொண்டிருந்தான். அவன் பேசுவதையெல்லாம் கேட்க முடியாமல் பிரார்த்தனா தயங்கியபடி வெளியே வந்தாள். இவளை பார்த்ததும் அந்த பினான்சியர் கத்துவதை நிறுத்திவிட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றான். பிரார்த்தனாவும் அவனை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் எதிரில் நின்று கொண்டிருந்தது கிஷோர். பிரார்த்தனாவை பார்த்தவுடன் கிஷோருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தான். யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்தானோ அவளே தன் எதிரே கடங்காரியாக நிற்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பிரார்த்தனா சட்டென்று சுதாரித்துக் கொண்டு, கிஷோர், எதா இருந்தாலும் வெளியில நின்று கத்தாதீங்க, உள்ள வந்து பேசுங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். பிரார்த்தனா அவனிடம் யதார்த்தமாக பேசுவதை பார்த்த வக்கீல் ஆச்சரியப்பட்டார். உனக்கு ஏற்கனவே இவரை தெரியுமா பிரார்த்தனா? இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு இல்லம்மா, எதா இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன் என்றார். இல்ல அங்கிள், எனக்கு தெரிஞ்சவர் தான், உள்ள கூப்பிடுங்க, பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு உள்ளே போனாள். கிஷோர் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான். கிஷோருக்கு அவள் முன் இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொண்டோமே என்று அவமானமாக இருந்தது. மற்றவர்களிடம் வசூல் செய்வது போல் இவளிடமும் எப்படி கராராக கொடுத்த பணத்தை வசூலிப்பது, அதுவும் தந்தையை இழந்து நிர்கதியாக நிற்கும் இந்த நேரத்தில் என்று யோசித்தபடியே அவளை பின்தொடர்ந்தான். உட்காருங்க கிஷோர் என்று கூறிவிட்டு பிரார்த்தனா அவன் எதிரே அமர்ந்தாள். கிஷோர் தயக்கத்துடன் சோஃபாவில் அமர்ந்தான். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எதுக்கு வாசல நின்னு கத்திட்டு இருக்கீங்க என்று அவள் பொறுமையாக கேட்டவுடன் கிஷோர் உடனே, அது வந்து உங்க அப்பா பணம் வாங்கியிருந்தாரு, அவர் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம அவரோட பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறதா சொன்னாங்க. அதான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போலாமேன்னு என்று முடிக்க முடியாமல் தடுமாறினான். எவ்வளவு வாங்கியிருக்காரு என்று பிரார்த்தனா அமைதியாக கேட்க, 20 கோடி என்றான். எப்போ கொடுத்தீங்க என்று பிரார்த்தனா கேட்டதற்கு, 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், இன்னும் அவர் வட்டி கூட கட்டல என்று பொறுமையாக பதிலளித்தான். சரிங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்பதான் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்து கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமா உங்க கடனையும் அடைச்சிருவோம். கொஞ்சம் டைம் கொடுங்க. மொத்தமா அடைக்க முடியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது அடைச்சிடுறேன் என்று தயக்கத்துடன் கூறினாள். கிஷோர் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். நீங்க வட்டி எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க, அந்த வட்டிக்கு கூட இன்ட்ரெஸ்ட் போடுறதுனா போட்டுக்கோங்க, ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். கிஷோரும், சரிங்க, நான் உங்களை இந்த நேரத்துல இப்படி சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல, நீங்க கேட்குற டைம் தரேன், ஆனா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து ஏதாவது செய்யுங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட்டு ஒரே இடத்துல முடங்கிடுச்சு, அதனால பார்த்து செய்யுங்க. 1 வாரம் டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு எப்படி பணம் கொடுக்குறீங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் என்று கூறிவிட்டு எழுந்தான். அவன் அப்படி பேசுவதை பார்த்து அவனுடைய அசிஸ்டண்டே அதிர்ந்து போனான். எப்பொழுதும் அடாவடியாக கொடுத்த பணத்தை வசூலிப்பவன் பிரார்த்தனாவை பார்த்ததும் பொட்டி பாம்பாக அடங்கிவிட்டானே, போதா குறைக்கு நேரம் தருகிறேன் என்கிறானே என்று யோசித்தபடியே அவனை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். சரிங்க கிஷோர், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் எவ்வளவு தர முடியும்னு பாக்குறேன், மீதி பணத்தையும் சீக்கிரம் கொடுக்க பாக்குறேன் என்றாள். கிஷோர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டான். வாசல் கதவு அருகே சென்றவன் சட்டென்று நின்றதும் பிரார்த்தனா என்ன என்பது போல் அவனை பார்த்தாள். இல்ல, உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்றான். உடனே பிரார்த்தனாவின் வக்கீல், என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க, எதா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க என்றார். பிரார்த்தனாவிற்கு அவனிடம் தன்னுடைய நம்பரை கொடுப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் அவளும் அமைதியாக இருந்தாள். கிஷோரும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வக்கீல் கொடுத்த நம்பரை வாங்கி கொண்டு கிளம்பினான். வக்கீல் அவன் சென்றவுடன் பிரார்த்தனாவிடம், என்ன பிரார்த்தனா, உனக்கு அவர் தெரியுமா என்று கேட்டதற்கு, தெரியும் அங்கிள், லண்டன்ல பார்த்தேன், என்னோட பாஸோட ஃப்ரெண்டு, அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி வந்திருந்தாரு, அங்க பார்த்தேன் என்று அதற்கு மேல் கிஷோரை பற்றி எதுவும் கூறாமல் அமைதியானாள். அங்கிள், அப்பா இந்த 20 கோடி என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் பாருங்க, அந்த பணம் அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணும்ல என்று அவள் கேட்டவுடன், இல்ல பிரார்த்தனா, சாதாரணமா இந்த மாதிரி வட்டிக்கு விடுறவங்க கேஷா தான் கொடுப்பாங்க, ஆனா இது பெரிய அமௌண்டா இருக்கு, அவ்வளவு பெரிய அமௌண்ட்டையும் அவர் எங்க வச்சு வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கும் கொஞ்சம் கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். அதனால நான் இந்த பினான்சியர்கிட்ட பேசி பாக்குறேன், அப்பதான் அவர் எங்க வச்சு பணத்தை கொடுத்தாருன்னு தெரியும் என்றார். பிரார்த்தனாவும் சரி என்பது போல் தலையாட்டினாள். இதற்கு நடுவில் சந்திரன் பிரார்த்தனாவை பார்ப்பதற்காக வந்தான். அவனை பார்த்தவுடன் பிரார்த்தனாவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அவனை உள்ளே அழைத்தாள். இல்ல பிரார்த்தனா, இந்த பக்கமா போனேன், சரி அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாம்னே வந்தேன், கம்பெனியெல்லாம் மூடிட்டதா கேள்விப்பட்டேன், துணி கடையை கூட விற்க போறதா கேள்விப்பட்டேன் என்று அவன் கூறியதும் பிரார்த்தனா உடனே, இல்ல கடையை விற்கிறதா இல்ல என்று அவள் கூறியதும் சந்திரன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். இன்னும் ஏதோ பினான்சியருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, அப்புறம் எப்படி, எந்த பினான்சியர், எவ்வளவுன்னு சொல்லு
நான் வேணா என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள், இல்ல நான் பாத்துக்கிறேன் என்று அதற்கு மேல் அவனிடம் பேச பிடிக்காமல் அமைதியானாள். சந்திரனும், சரி பிரார்த்தனா, ஏதாவது தேவைன்னா தயங்காம கேளு, பாத்துக்கலாம், எப்போதும் நான் உனக்கு துணையா இருக்கேன், அதை மட்டும் மறந்துடாத என்று கூறிவிட்டு அவளை பார்த்தான். பிரார்த்தனாவிற்கு அவன் முகத்தை பார்ப்பதற்கு விருப்பமில்லாமல் தலையை குனிந்து கொண்டு சரி என்பது போல் தலையாட்டினாள். சந்திரனும் தன்னுடைய பிசினஸ் கார்டை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றான். சந்திரன் வந்து போன விஷயத்தை வக்கீலிடம் கூறிவிட்டு அவனை பற்றியும் விசாரித்து தெரிந்து கொண்டாள். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சந்திரன் அவளை பார்க்க வந்தான். அவனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் அவளும் எப்பொழுதும் அமைதியாக இருக்க, அவன் வந்த கடமைக்கு ஏதாவது பேசிவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். அடுத்த ஒரு வாரத்திற்குள் கிஷோர் வக்கீலை தொடர்பு கொண்டான். பணத்துக்கு என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க என்றவன் கேட்டதும், வக்கீல் 10 கோடி சீக்கிரமா கொடுத்துடுறோம், மீதி 10 கோடிக்கும் வட்டிக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க என்றார். அதற்கு கிஷோர், என்ன சார் இப்படி சொல்றீங்க, மாசம் மாசம் வட்டியை ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, அதுவும் அவங்களா இருக்கும் தான் டைம் தரேன் என்றான். சரிங்க சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாதி பணத்தை கொடுத்துடுறோம், மீதியையும் சீக்கிரமா செட்டில் பண்றதுக்கு பாக்குறோம் என்று கூறிவிட்டு போனை வைத்தார். கிஷோர் கூறியதை வக்கீல் பிரார்த்தனாவிடம் கூறினார். பிரார்த்தனா, அவர் பணம் உடனே வேணும்னு எதிர்பார்க்கிறாரு, அட்லீஸ்ட் வட்டியாவது மாசம் மாசம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறாரு. என்ன கேட்டா வீட்டையும் கடையும் வித்தா இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிடலாம், எப்படியும் நீ இங்க இருக்க போறதில்ல, பேசாம நீயும் இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு யூகேலயே போய் செட்டில் ஆயிடுமா என்றார். பிரார்த்தனா அமைதியாக சிறிது நேரம் யோசித்து விட்டு, இல்ல அங்கிள், நான் இனிமே யூகே போறதா இல்ல, இங்கதான் இருக்க போறேன், வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவருக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு மீதிக்கு டைம் கேட்போம், துணி கடையை எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்போம், அதுல வர பணத்தை வச்சு இவர் கடனை அடைச்சிடலாம் என்றாள். பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தவங்களே நஷ்டத்துல போற பிசினஸ் எடுத்து நடத்த மாட்டாங்கம்மா, அவங்களுக்கே அது ரொம்ப கஷ்டம், அதுவும் நீ நினைக்கிற மாதிரி சீக்கிரமா அதுல பெருசா லாபம் எல்லாம் கிடைச்சிடாது, அது வரைக்கும் இந்த ஆள் சும்மா இருப்பானான்னு தெரியாது, அதனாலதான் சொல்றேன் என்றார். சரி அங்கிள், ஒரு 6 மாசம் பாப்போம், நீங்க சொல்ற மாதிரி அப்பவும் என்னால இந்த பிசினஸ் நடத்த முடியலனா அந்த கடையை வித்துட்டு இவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடலாம் என்றாள். அவரும் வேறு வழி இல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டார். அவள் எதிர்பார்த்தது போல் வீட்டை அவ்வளவு எளிதில் விற்க முடியவில்லை. ஒரு சிலர் முதலில் வாங்குவதாக கூறினாலும் பின் ஏதோ காரணம் சொல்லி வாங்க மறுத்தார்கள். பிரார்த்தனாவிற்கு அதற்கான காரணம் தெரியவில்லை. அப்படியே ஒரு சிலர் வாங்க விருப்பப்பட்டாலும் அதை குறைந்த விலைக்கு வாங்குவதற்கே முன்வந்தார்கள். அதனால் பிரார்த்தனா வீட்டை விற்க முடியாமல் தடுமாறினாள். துணிக்கடை வியாபாரத்தை பெருக்கலாம் என்றால் கையில் போதிய பணம் இல்லாததால் புது சரக்கு எதையும் வாங்க முடியாமல் தடுமாறினாள். அவள் கடையில் வேலை செய்பவர்கள் ஒவ்வொருத்தராக வேலையை விட்டு நிற்க ஆரம்பித்தார்கள். கடை ஆரம்பித்த காலத்தில் வேலை செய்தவர்கள் மட்டுமே இப்பொழுது அந்த கடையில் வேலை செய்தார்கள். இதற்கிடையில் கிஷோரும் அடிக்கடி துணிக்கடைக்கு வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றான். பிரார்த்தனா, பேசாம இந்த துணிக்கடையை வித்தீங்கன்னா கடனை அடைக்கலாம்ல, எப்படியும் இந்த இடமே 20-25 கோடி போகாது, என் கடனை அடைச்சிடலாம்ல, அது போக இதுல இருக்கிற சரக்கெல்லாம் வித்தீங்கன்னா அதுல வர பணத்தை வச்சு ஒரு சின்ன கடையே ஆரம்பிச்சிடலாம், எதுக்கு தேவையில்லாம நஷ்டத்துல போற இந்த கடையை எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறீங்க என்று அவளுக்கு அறிவுரை கூறினான். இல்ல கிஷோர், இது எங்க அப்பா ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்ச கடை, எவ்வளவு நஷ்டத்துல போனாலும் எங்க அப்பா இந்த கடையை மூடல, எங்க அம்மா ஞாபகமா இந்த கடையை நடத்திக்கிட்டு இருந்தாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கடை எங்க அப்பா அம்மாவோட முதல் கனவு, அதை எந்த காரணத்துக்காகவும் அழிக்க மாட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி நான் கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க, நீங்க கடன் வசூல் பண்றதுல ரொம்ப கராருன்னு கேள்விப்பட்டேன், எனக்காக தான் இவ்வளவு தூரம் இறங்கி வரீங்கன்னு எனக்கு புரியுது, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா அதுக்காக உங்களை நான் ஏமாத்திட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறேன் என்றாள். அதுக்கு இல்ல பிரார்த்தனா, எனக்கு பணம் முக்கியம்தான், கராரா வசூல் பண்றவன் தான், இல்லன்னு சொல்லல, எனக்காக மட்டும் சொல்லல, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் என்றான். அதற்கு அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்று கிஷோருக்கு புரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்கு புரிந்திருந்தது, இவளுக்கு இப்பொழுது உதவுவதற்கு கூட ஆள் இல்லை என்று அவன் நன்கு புரிந்து வைத்திருந்தான். அதனால் எக்காரணத்தை கொண்டும் தன்னால் அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்று நினைத்தான். அவன் கிளம்பியவுடன் பிரார்த்தனா வக்கீலை தொடர்பு கொண்டு, அங்கிள், வீடு வாங்கறதுக்கு ஏதாவது பார்ட்டி வந்தாங்களா, கிஷோர் இன்னைக்கு கூட வந்துட்டு போனாரு, அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என்று அவள் கூறியதும், எனக்கும் புரியுது பிரார்த்தனா, ஆனா என்னன்னு தெரியல, வாங்குறேன்னு வரவங்க கூட அதுக்கப்புறம் வேண்டான்னு போயிடுறாங்க, அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல என்று அவர் கூறியதும், நீங்க கிஷோர் கிட்ட கேட்டீங்களா அங்கிள், அப்பா எதுக்காக பணம் வாங்கினாருன்னு, எங்க வச்சு பணத்தை கொடுத்தாராம், ஏதாவது கேட்டீங்களா என்று அவள் கேட்க, அவரை நம்ம துணிக்கடையில வச்சுதாம பணத்தை கொடுத்துருக்காரு, ஏதோ முக்கியமான கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதி இருக்கிறது துணிக்கடையில இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு, ஆனா அவர் எந்த கடனையும் அடைச்ச மாதிரியும் தெரியல, துணிக்கடையில இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் தெரியல, அந்த பணம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல,
ஒருவேளை கடையிலேயே இருந்தாலும் இருக்கலாம். எதுக்கும் நீ கொஞ்சம் தேடி பாருமா. ஆனா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டையும் கடையில வச்சிருப்பாரான்றதும் சந்தேகம்தான். எதுக்கும் வீட்லயும் செக் பண்ணிப்பாரு என்று கூறிவிட்டு போனை வைத்தார். அதை கேட்ட பிரார்த்தனாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தலையே சுற்றுவது போல் இருந்தது. ஒருவேளை பெரியப்பா மகன் சோமுவிற்கு தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்கலாம். எதற்கும் அண்ணனிடம் கேட்டு பார்ப்போம் என்று முடிவு செய்தவளாய் சோமுவை தொடர்பு கொண்டு கேட்டாள். ஆனால் சோமு தனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்று கூறியது மட்டும் இல்லாமல், ஏன் பிரார்த்தனா, அந்த கடையை வித்தனா கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்றான். அது இல்லைண்ணா, இந்த கடை அப்பா அம்மா முதல்ல ஆரம்பிச்சது. எவ்வளவோ பிரச்சனை வந்தப்ப கூட அப்பா இந்த கடையை விற்கல. கவலைப்படாதீங்கண்ணா, சீக்கிரமே எப்படியாவது அந்த கடனெல்லாம் அடைச்சிடுவேன் என்று அவள் கூறியதும், அதுக்கு இல்ல பிரார்த்தனா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்படியே தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாமே. எனக்கும் உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு அவ்வளவு வசதி கிடையாது. நீ ஏன் சந்துரு கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது? அவர் இன்னமும் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீயும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அது சந்துருவா இருந்தா உனக்கும் நல்லது தானே. இப்ப அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இந்த மாதிரி 10 கடையை ஆரம்பிக்கலாம் என்றான். இல்லனா, இந்த கடன் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். சந்திரன் தன்னை ஏன் சுற்றி வருகிறான் என்று பிரார்த்தனாவிற்கு புரியாமல் இல்லை. மினிஸ்டரின் மகளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவனுடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்திருந்தது. சாதாரண கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்த்தவன் இன்று பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு முதலாளி. போதாக்குறைக்கு மினிஸ்டரின் சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பவன். மினிஸ்டரின் ஒரே மகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவளுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் எந்த வசதியும் இல்லாத சந்துருவை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததாக கேள்விப்பட்டாள். திருமணமான ஒரே வருடத்தில் அவர் மகள் இறந்து போக, அதற்கு பிறகு சந்துரு தான் அவருக்கு மகனாக இருந்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் பராமரித்து வருகிறான் என்று வக்கீல் ஏற்கனவே கூறியிருந்தார். பிரார்த்தனாவை பொறுத்தவரை அவளுக்கும் அவனுக்கும் இடையேயான உறவு என்றோ அற்று போய்விட்டது. அந்த உறவை புதுப்பிக்க அவள் விரும்பவில்லை. எப்படியோ ஒரு வழியாக பிரார்த்தனா வீட்டை விற்றாள். வாங்கியவரிடம் அந்த வீட்டை காலி செய்வதற்கு சிறிது கால அவகாசம் மட்டும் கேட்டுக்கொண்டாள். அவரும் 10 நாட்களில் வீட்டை இடித்து அபார்ட்மெண்ட் கட்டப்போவதாக தெரிவித்தார். சரி சார், 10 நாள்ல எப்படியாவது வீட்டை காலி பண்ணிடுறேன், எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க என்று இவள் கேட்டுக்கொண்டதால் அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டார். கிஷோரிடம் பணத்தை கொடுப்பதற்காக அவனை கடைக்கு வர சொல்லியிருந்தாள். அதற்காகவே அன்று பிரார்த்தனா சீக்கிரமாக கடைக்கு சென்றாள். ஆனால் இவள் அங்கு வருவதற்கு முன்பே அவளுக்காக 4-5 பேர் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ஒன்றும் புரியாதவளாய், நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்றவள் கேட்க, இல்லம்மா, அப்பா எக்ஸிபிஷன் நடத்த போறதா சொல்லி அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பட்டுப்புடவையே ஆர்டர் கொடுத்திருந்தாரு. நாங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவருக்கு கால் பண்ணும்போது வந்து சரக்கை இறக்கிட்டு பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா நாங்க அன்னைக்கு சரக்கோட வந்தப்ப அப்பா ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. அதனால நாங்களும் அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளே அப்பா இறந்துட்டாரு. அந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண வேணாம் தான் நாங்களும் எதுவும் சொல்லலம்மா. இத்தனை வருஷமா பிசினஸ் பண்றோம், அதனாலதான் நாங்களும் பொறுமையா இருந்தோம். உங்க அம்மா இருந்த காலத்துல இருந்து எங்க கிட்டதாம ஆர்டர் கொடுப்பாங்க, அதனாலதாம இத்தனை நாள் உங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தோம். எங்க பணம் எல்லாம் இதுல முடங்கிடுச்சு, கொஞ்சம் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்றார்கள். அதை கேட்டவுடன் பிரார்த்தனாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, எக்ஸிபிஷனுக்கு பட்டுப்புடவை ஆர்டர் கொடுத்திருந்தாரா? அந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்களா? எந்த ஸ்டாக்கும் இங்க வந்த மாதிரி தெரியலையே என்று அவள் பதறி போய் கேட்க, வந்தவர்கள் சற்று கோபத்துடன், என்னம்மா விளையாடுறீங்களா? உங்க அப்பா முகத்துக்காக தான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தோம். சரக்கை இறக்காம எப்படிமா பணம் கேட்போம்? நாங்க வந்த நேரம் அவர் இல்ல, அடுத்த நாள் போன் பண்ணப்ப அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. சரி, இத்தனை வருஷம் பழகினவராச்சே, அவரோட பொண்ணுக்கு பிரச்சனை கொடுக்க வேணான்னு நாங்களும் இத்தனை நாள் பொறுமையா இருந்தோம். நீங்க என்னடானா அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம சரக்கை இறக்காம பணம் கேட்ட மாதிரி பேசுறீங்க என்று சற்று கோபமாக கூற, பிரார்த்தனா பதறியபடி, இல்லங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை நான் தப்பு சொல்லல, என் சைட்ல ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு சந்தேகத்துலதான் கேக்குறேன். எவ்வளவுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாரு என்று கேட்க, நால்வரும் அவள் தந்தை கொடுத்த ஆர்டரின் விவரத்தை கூறினார்கள். அதை கேட்டவுடன் பிரார்த்தனாவுக்கு தலையே சுற்றியது. அந்த மொத்த ஆர்டரையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 3.5 கோடி வருகிறது. ஏற்கனவே 10 கோடி தான் கையில் இருக்கிறது. அதுவும் கிஷோருக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறாள். அதிலிருந்து எடுத்து கொடுத்தால் கிஷோர் என்ன பிரச்சனை செய்வானோ என்ற பயமும் அவளுக்குள் ஏற்பட்டது. இவள் இப்படி குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருக்க சந்திரன் உள்ளே நுழைந்தான். என்ன பிரார்த்தனா, என்ன பிரச்சனைங்க, யார் இவங்கெல்லாம் என்று அவன் கேட்டதும் வந்தவர்கள் அவனிடம் புலம்பினார்கள். சரிங்க, அந்த பணத்தெல்லாம் நான் செட்டில் பண்றேன், என் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்க என்று அவன் கூறி முடிப்பதற்குள் பிரார்த்தனா குறுக்கிட்டு, வேண்டாம் சந்துரு, நான் பாத்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க என்றாள்.
எப்படி பிரார்த்தனா பாத்துப்ப? நீ வீட்டை 10 கோடிக்கு தான் வித்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுல இருந்து இவங்களுக்கு செட்டில் பண்ணா அந்த பினான்சியர் சும்மா இருப்பானா? இதுல கடையில வேலை செய்யறவங்களுக்கு 2 மாசமா நீ சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அதனால பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றத கேளு. இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் என்றான். அந்த நேரம் பார்த்து கிஷோர் உள்ளே நுழைய உடனே பிரார்த்தனா கிஷோரிடம், கிஷோர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உங்களுக்காக தான் 10 கோடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள பட்டுப்புடவை ஆர்டர் கொடுத்தவங்க பணம் கேட்டு வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுல இருந்து நான் எடுத்து கொடுக்கட்டுமா? எப்படியும் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பணத்தை அதோட சேர்த்து கொடுத்துடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று அவனிடம் கெஞ்சினாள். அதை பார்த்த சந்திரன், நான் இருக்கும்போது எதுக்கு பிரார்த்தனா கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் கிஷோர் குறுக்கிட்டு, பிரார்த்தனா, முதல்ல அவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்புங்க, நம்ம விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம் என்று அவன் கூறியதும் அவனுடைய அசிஸ்டன்ட் ஒன்றும் புரியாமல் தலையை பிடித்து கொண்டான். சந்திரன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் கிஷோரை முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். வந்தவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு கிளம்ப பிரார்த்தனா கிஷோரின் பக்கம் திரும்பி, ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர், நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கூடிய சீக்கிரமே உங்களோட எல்லா பணத்தையும் நான் கொடுத்துடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்று அவள் கூறியதும் கிஷோர் உடனே, பிரார்த்தனா, நான் ஒரு பினான்சியர், எந்த காரணமும் இல்லாம யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் இப்ப ஹெல்ப் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் ஏற்கனவே ஹோட்டல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சுக்கிறேன். என்ன உங்க பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கோங்க. 6 மாசம் உங்களுக்கு டைம் தரேன். இந்த பிசினஸை நீங்க ப்ராஃபிட்டபிளா மாத்தினீங்கன்னா வர ப்ராஃபிட்ல என்னோட ஷேர் 30%. அப்படி இல்லைன்னா இந்த கடையை விற்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கணும். இந்த கடையோட டாக்குமெண்ட்டை வச்சுதான் உங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்துருக்கேன். இந்த கடைக்கு இதுக்கு மேல நான் எதையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். என்ன சொல்றீங்க என்று அவன் திடீரென்று கூறியதும் பிரார்த்தனாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் தயக்கத்துடன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன் என்றாள். கிஷோரும் மீதி இருந்த 6.5 கோடியை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அன்று நாள் முழுக்க பிரார்த்தனாவிற்கு குழப்பத்துடனேயே போனது. அப்பா கிஷோரிடமிருந்து வாங்கிய 20 கோடி என்னாயிற்று என்று தெரியாமல் முழித்திருக்கும் இந்த நேரத்தில் 3.5 கோடிக்கு வாங்கிய பட்டுப்புடவை சரக்கு எங்கே போனதென்று புரியாமல் அவள் தலையை பிடித்துக் கொண்டாள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. யாரிடம் கேட்பது என்றும் தெரியவில்லை. எப்பொழுதும் அப்பா கூட இருக்கும் சோமுவிடமும் கேட்டாயிற்று. ஆனால் தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டான். அப்பா இறந்த பிறகு அவன் வீட்டிற்கோ கடைக்கோ வருவதில்லை. கிஷோர் கூறுவது போல் அவனையும் ஒரு பார்ட்னராக சேர்த்து கொண்டால் பிற்காலத்தில் அவனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்று பயந்தாள். ஆனால் அவன் கூறுவது போல் செய்தால் தனக்கு குறைந்தது 6 மாதமாவது கால அவகாசம் கிடைக்கிறது. இல்லை என்றால் உடனே கடனை கேட்டு தொந்தரவு செய்வான் என்று குழப்பத்துடன் வீடு வந்தவளுக்கு வீட்டில் பணிபுரியும் வேலைக்கார பெண், அக்கா, நீங்க சொன்ன மாதிரி சாமானெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டேன், அதெல்லாம் எடுத்துட்டு போக நாளைக்கு ஆளுங்க வருவாங்க என்று கூறிவிட்டு தயக்கத்துடன் நின்றாள். என்ன பொன்னி, என்ன யோசிக்கிற? ஏதாவது பணம் வேணுமா என்று கேட்க, இல்லக்கா, நீங்க எப்படியெல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்க. வீட்டுல இருக்கிற சாமான விற்கிற நிலைமைக்கு நீங்க போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா என்றாள். அப்பாவே போயாச்சு, இந்த சாமானெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட இடம் கிடையாது. உன்கிட்ட வீடு பார்க்க சொல்லியிருந்தேனே, என்னாச்சு என்று பிரார்த்தனா கேட்டதற்கு, பார்த்துக்கிட்டு தான்க்கா இருக்கேன். ஆனா இவ்ளோ வசதியா வாழ்ந்துட்டு உங்களால சாதாரண வீட்டுல போய் இருக்க முடியுமான்னு தெரியல. அதான், அதுவும் இல்லாம அதுக்கே 20-25,000 ரூபாய் வாடகை கேட்கறாங்க. 10 மாசம் அட்வான்ஸ் வேற கேட்கறாங்க என்றாள். உடனே பிரார்த்தனா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி பொன்னி, நான் நாளைக்கு யோசிச்சு சொல்றேனே என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். பிரார்த்தனாவிற்கு எதை பற்றி கவலைப்படுவது என்று தெரியவில்லை. அப்பா வாங்கிய பணம் எங்கே போனது என்று யோசிப்பதா, இல்லை கிஷோருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி கொடுப்பது என்று யோசிப்பதா, இல்லை அவன் சொல்வது போல அவனை பார்ட்னராக சேர்த்துக் கொள்வதை பற்றி யோசிப்பதா, இதற்கெல்லாம் மேல் வேலை செய்பவர்களுக்கு 2 மாத சம்பள பாக்கி இருப்பதை பற்றி கவலைப்படுவதா, இல்லை 10 நாட்களில் வீட்டை காலி செய்தாக வேண்டும், கையில் பணமில்லாத இந்த நேரத்தில் வீட்டு அட்வான்ஸிற்காக 3-4 லட்சம் கொடுப்பதை பற்றி யோசிப்பதா, எதை பற்றி யோசிப்பது என்று புரியாமல் குழம்பி போனாள். அடுத்த நாள் காலை வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு ஆட்கள் வந்தார்கள். வீட்டில் உபயோகப்படுத்தும் சமையல் பாத்திரத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த பொருட்கள் என்று அனைத்தையும் வித்தாயிற்று. அந்த பொருட்களை எல்லாம் திரும்ப வாங்க வேண்டும் என்றால் கோடிக்கணக்கில் செலவாகும். ஆனால் இன்று அதையெல்லாம் விற்று கைக்கு வந்ததோ 20 லட்சம் தான். இதை வைத்து கடையில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து விடலாம் என்று யோசித்தவள் தன்னிடம் இருந்த நகைகளை விற்பதற்கும் ஏற்பாடு செய்தாள். அதில் வரும் பணத்தை துணிக்கடையில் முதலீடு செய்தால் வியாபாரம் பழையபடி நடப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று யோசித்தபடியே கிஷோருக்கு போன் செய்தாள். கிஷோர்,
உங்களை நான் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன், அதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு 2 நாள்ல கடைக்கு வந்துருங்க என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். கிஷோருக்கு அதை கேட்டவுடன் தலைகால் புரியவில்லை. இனி எப்பொழுது வேண்டுமானாலும் பிரார்த்தனாவை சென்று பார்க்கலாம். எதற்காக வந்தாய் என்று அவள் தன்னிடம் கேட்க முடியாது. அதே சமயம் பிசினஸிலும் தன்னால் முடிந்த உதவிகளை அவளுக்கு செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய தம்பி பிரசாத் உள்ளே நுழைந்தான். என்ன கிஷோர், ரொம்ப ஜாலியா இருக்க, ஏதாவது குட் நியூஸா என்று கேட்க உடனே கிஷோர் அதெல்லாம் ஒன்னில்லடா என்று சொல்லிவிட்டு, ஆமா நான் யூகே போயிருந்தப்ப உன்னை போய் அந்த டெக்ஸ்டைல் ஓனர் கிட்ட வட்டி வாங்கிட்டு வர சொன்னல, நீ ஏன் போகல? அங்க போகாம எங்கடா ஊர் சுத்திட்டு இருந்த என்று கேட்டவுடன் பிரசாத் திருவென முழித்தான். என்னடா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிய, நீ 3 நாளா வீட்டுக்கே வரலன்னு அப்பா சொன்னாரு என்று சிரித்து கொண்டே சற்று மிரட்டலாக கேட்டான். ஆமா, நம்ம சதா இருக்கான்ல, அவன் பர்த்டே பார்ட்டிக்காக பாண்டிச்சேரி வரைக்கும் போலாம்னா, அதான் உடனே கிளம்பிட்டோம் என்று சமாளித்து விட்டு, சரி கிஷோர், முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பாப்போம் என்று அவன் கிளம்ப உடனே கிஷோர், இருடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல நம்மளும் ஒரு பார்ட்னரா சேர போறோம். இன்னும் 2 நாள்ல அபிஷியலா அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணு, சரியா என்று அவன் கூறியதும் பிரசாத் பதறியபடி, எதுக்கு கிஷோர்? அந்த கடை ஏற்கனவே நஷ்டத்துல போகுது, அதுல போய் நம்ம எதுக்கு பார்ட்னர்ஷிப் சேரணும்? அதுவும் இல்லாம அதுல நிறைய பிரச்சனை இருக்கு, வேண்டாம் கிஷோர் என்று பதற, அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, நம்ம பார்க்காத லாசா, அந்த கடைய எப்படியாவது நல்லா கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் விடு என்று கிஷோர் கூறியவுடன், இல்ல கிஷோர், அதுக்கு இல்ல, நான் பிசினஸ்க்காக மட்டும் சொல்லல, அந்த கடையை மூடுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம பார்ட்னர்ஷிப் சேர்ந்தோம்னா அவங்களால நமக்கும் பிரச்சனை வரும், நம்மளோட மத்த பிசினஸ் எல்லாம் பாதிக்கும், அதுக்குதான் சொல்றேன் என்றான். அதை கேட்ட கிஷோர் ஒன்றும் புரியாமல், என்னடா சொல்ற? அந்த கடையை மூடுறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கா? யார் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா? எதுக்காக பண்றாங்க என்று புரியாமல் கேட்க பிரசாத் உடனே, அந்த கடைக்கு பின்னாடி இருக்கிற ஸ்லம் ஏரியாவை பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி விலை கொடுத்து வாங்கியிருக்கு. அந்த கடைக்கு பக்கத்துல இருக்கிற மத்த கடையெல்லாம் வாங்கறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க ஒரு பெரிய மால் வரப்போறதா பேசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரோ மினிஸ்டர் இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன் கிஷோர், நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு. அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காத, கொடுத்த பணத்தை எப்படியாவது வாங்கப்பாரு. அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கும் இது தேவையில்லாத தலைவலி. அந்த கடையை வித்தாங்கன்னா நம்ம கடனையாவது அடைக்கலாம் என்றான். அதை கேட்ட கிஷோர் சற்று யோசித்து விட்டு, சரி பிரசாத், நான் பாத்துக்கிறேன் விடு என்றான். கிஷோர் சாதாரணமாக எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டான் என்று பிரசாத்திற்கு நன்றாக தெரியும். இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்று யோசித்தபடியே பிரசாத் கவலையோடு அவனை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். பிரசாத் கூறிய விஷயங்களை எல்லாம் யோசித்த கிஷோர் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் அங்கிருந்து புறப்பட்டான். அடுத்த நாள் காலையே பிரார்த்தனா வருவதற்கு முன்பே அவளுக்காக கடையில் காத்திருந்தான். கடைக்குள் நுழைந்தவுடனேயே இவனை பார்த்ததும் பிரார்த்தனா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, என்ன கிஷோர், இன்னைக்கு வந்திருக்கீங்க என்று அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் பார்ட்னர்ஷிப்புக்கான பத்திரங்களை நீட்டினான். இத படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க என்று அவன் பத்திரத்தை நீட்ட பிரார்த்தனா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். நீங்க 2 நாளைக்கு அப்புறம் வருவீங்கன்னு நினைச்சேன், என்ன திடீர்னு இன்னிக்கே என்று முடிக்காமல் நிறுத்தினாள். நீங்க முதல்ல இதை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம் என்று கூறிவிட்டு அவள் எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான். பிரார்த்தனா பத்திரத்தை முழுமையாக படித்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இதுல உங்களை கேட்காம கடையை விற்கவோ அடமான வைக்கவோ கூடாதுன்னு போட்டிருக்கீங்களே, ஏன் என்று சந்தேகத்தோடு அவனை கேட்க, அதற்கு அவன், ஆமாங்க, நாளைக்கு நீங்க பாட்டுன்னு சைலண்டா இந்த இடத்த வித்துட்டீங்கன்னா அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எப்படி மீட்டெடுக்கிறது? இந்த கடையை வச்சுதான் உங்க அப்பாவுக்கே நான் பணம் கொடுத்தேன். இந்த கடையோட டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் என்ன கேட்காம நீங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்கன்னா அதுக்காக தான் சொல்றேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்காம நீங்க எந்த முடிவும் எடுக்க கூடாது என்றான். அதற்கு பிரார்த்தனா, இந்த கடையை விற்கணும்னா எப்பவோ வித்துட்டு உங்க கடன் அடைச்சிருப்பேன். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த கடையை விற்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். நீங்களே சொன்னாலும் நான் இந்த கடையை விற்க மாட்டேன் என்று கோபமாக கூறினாள். கிஷோர் அவளை பார்த்து புன்னகைத்தான். பிரார்த்தனா, நாளைக்கே உங்க நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம். இந்த கடையை விற்கிற முடிவுக்கு கூட நீங்க போகலாம். அதனாலதான் முன்னெச்சரிக்கையா இதை பண்றேன். ஒரு 2 நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் இப்ப நீங்களும் நானும் பார்ட்னர்ஸ். உங்களை காண்டாக்ட் பண்ணுனா ஒவ்வொரு தடவையும் உங்க மேனேஜரையோ இல்ல உங்க அட்வொகேட்டையோ காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று கேட்டு வாங்கி கொண்டு உடனே அவளுடைய போன் நம்பரை டயல் செய்தான். பிரார்த்தனாவின் மொபைல் சத்தம் எழுப்ப, இதுதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். பிரார்த்தனா ஒன்றும் புரியாமல் அவன் போவதையே பார்த்தாள். அடுத்த நாளே சந்திரன் அவளை சந்திக்க வந்தான்.
அவன் ஏதோ கோபத்துடன் வருகிறான் என்று பிரார்த்தனாவிற்கு புரிந்தது. இவள் விவரத்தை கேட்பதற்குள் அவனே முந்திக் கொண்டு, பிரார்த்தனா, அந்த பினான்சியர் கிட்ட பார்ட்னர்ஷிப்ல அக்ரிமெண்ட் போட போறியாமே, ஏதாவது வேணும்னா என்ன கேள்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு கண்டவன் கிட்டலாம் கையேந்திட்டு இருக்க என்று கோபமாக கூற பிரார்த்தனாவிற்கு கோபம் தலைக்கேறியது. முதல்ல நீங்க யாரு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமேல் தேவையில்லாம என் விஷயத்தில் தலையிடாதீங்க என்று அவள் கூற சந்திரன் கோபமாக அவளை நெருங்கினான். அவள் பயத்தில் பின்னேற அவள் கையை பிடித்து இழுத்தான். ஒரு தடவை தவறிவிட்டேன், திரும்பவும் அந்த தப்ப செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது என்று கூற பிரார்த்தனா அவனிடமிருந்து வேகமாக விலகினாள். கைய முதல்ல விடுங்க சந்துரு என்று அவன் பிடியில் இருந்த தன் கையை விடுவிக்க முயற்சி செய்ய சந்திரன் விடாமல் அவள் கையை பிடித்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் மேனேஜர் உள்ளே வர சந்திரன் பிரார்த்தனாவின் கையை விடுவித்தான். பிரார்த்தனா மிரண்டு போய் அப்படியே உறைந்து நின்றாள். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடாத, உனக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன், புரிஞ்சுக்கோ பிரார்த்தனா என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான். மேனேஜர் கிருஷ்ணன் அவள் அருகில் வந்து, மேடம், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். என்ன கேட்டீங்கன்னா அந்த பைனான்சியர் கிட்ட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடாதீங்க மேடம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அவரை கேட்டுட்டு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்களா எதுவும் முடிவெடுக்க முடியாது என்று கூற பிரார்த்தனா, இல்ல கிருஷ்ணன், ஏற்கனவே சைன் பண்ணிட்டேன் என்று அவள் கூறியவுடன் மேனேஜர் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தான். அன்று மாலையே சந்திரன் மறுபடியும் அவளை பார்க்க வந்தான். ஏன் பிரார்த்தனா, அத்தனை தடவை சொல்லியும் என்ன கேட்காம சைன் பண்ணிருக்க? இனிமேல் ஒவ்வொன்றுத்துக்கும் நீ அவனைதான் எதிர்பார்த்து நிக்கணும். நீயா எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று கோபமாக கூறிவிட்டு, சரி விடு, அவனை நான் பாத்துக்கிறேன் என்று அவன் கூறியவுடன் பிரார்த்தனா, சந்துரு, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு. நீங்க வர்றதே எனக்கு பிடிக்கல. நீங்க எதுக்கு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்க போறதில்ல. உங்க ஒய்ஃப் இறந்து போயிருக்கலாம், அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்று கோபமாக கூறினாள். சந்திரன் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ பிரார்த்தனா, கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போறது நான் மட்டும்தான். நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிப்பேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான். பிரார்த்தனாவிற்கு தான் பார்ட்னர்ஷிப்பில் கையெழுத்து போட்ட விஷயம் எப்படி சந்துருவுக்கு தெரிந்தது என்று புரியாமல் யோசித்தாள். இங்கே நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவன் காதுக்கு போகிறது. வீட்டை விற்றது முதல் அதை எவ்வளவுக்கு விற்றோம் என்பது வரை ஒரு விஷயம் விடாமல் அவனுக்கு போகிறது. நம் கூட இருக்கும் யாரோ ஒருவர்தான் அவனுக்கு தகவல் கொடுக்கிறார்கள் என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. அது யாராக இருக்கும் என்றுதான் அவளால் யூகிக்க முடியவில்லை. இனிமேல் என்ன செய்தாலும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஒருவேளை இதனால்தான் கிஷோர் கையெழுத்து போட்ட விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறினானோ? யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று புரியாமல் அவள் மனம் குழம்பியது. பிரார்த்தனா அவளுடைய 500 சவர நகையை விற்ற பணத்தை வைத்து கடைக்கு புதிய ரக பட்டுப்புடவைகளுக்கு ஆர்டர் செய்திருந்தாள். வீட்டில் உள்ள பொருட்களை விற்ற பணத்தை வைத்து வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுத்தாகிவிட்டது. கையில் மீதி இருக்கும் பணத்தை வைத்து வாடகைக்கு வீடு தேடாமல் கடையில் தங்கிக் கொள்ள முடிவு செய்தாள். அதனால் அன்று துணிக்கடையை மூடி அனைவரும் சென்ற பின் வீட்டிற்கு வந்து வீட்டை காலி செய்து வீட்டு சாவியை வாங்கியவரிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய துணிமணிகளை மட்டும் ஒரு பெட்டியில் எடுத்துக்கொண்டு கடைக்கு வந்து சேர்ந்தாள். இவள் வந்த நேரம் செக்யூரிட்டி மட்டுமே இருந்தார். அவரிடம் இதை பற்றி யாரிடமும் கூற வேண்டாம் என்று கூறிவிட்டாள். அடுத்த நாளிலிருந்து அவள் கடைக்கான விளம்பரங்கள் டிவியில் ஒளிபரப்பானது. ஆங்காங்கே பேனர்களும் வைத்தாகிவிட்டது. பட்டுப்புடவை சரக்கும் சொன்ன நேரத்திற்கு வந்து சேர்ந்தது. அன்று எப்பொழுதும் போல் பிரார்த்தனா கடையில் தன்னுடைய அலுவலகத்தில் தூங்கிக் கொண்டிருக்க ஏதோ சத்தம் கேட்டு விழித்தவள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். கடை செக்யூரிட்டியை யாரோ தாக்கிவிட்டு கடைக்குள் அத்துமீறி புகுந்தார்கள். அதை பார்த்த பிரார்த்தனா என்ன செய்வதென்று புரியாமல் பயந்து போனாள். உடனே போலீசுக்கு தகவல் கொடுத்துவிட்டு கிஷோரை தொடர்பு கொண்டாள். போலீஸ் வருவதற்குள் அவர்கள் பட்டுப்புடவை இருந்த குடோனை மொத்தமாக தீ வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள். தீயணைப்பு துறைக்கு தகவல் சொல்லிவிட்டு பதறி எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். குடோனில் உள்ள பட்டுத்துணிகள் அனைத்தும் தீயில் கருகி போவதை பார்த்து பிரார்த்தனா செய்வதறியாமல் அழுதாள். குடோனில் பற்றிய தீ கடைக்கு பரவாமல் தீயை அணைத்தார்கள். கையில் இருந்த மொத்த பணத்தையும் முதலீடு செய்தாகிவிட்டது. இந்த நேரத்தில் இப்படி அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று அவள் அழுது கொண்டிருக்க கிஷோர் வந்து சேர்ந்தான். அவள் அழுவதை பார்த்த கிஷோருக்கு அவளை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் தவித்தான். பிரார்த்தனா, பாத்துக்கலாம் விடுங்க, அழாதீங்க. தீபாவளி சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் என்று அவளை சமாதானப்படுத்தினான். கையில் பணம் இருந்தால் 2 நாட்கள் என்ன, அன்றே சரக்கை இறக்கலாம். ஆனால் தன்னிடம் 1 ரூபாய் கூட இல்லை என்பதை இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று மனதிற்குள் பொறுமினாள். கிஷோருக்கு அவள் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று சந்தேகம் எழ உடனே பிரார்த்தனாவிடம், ஆமா
வீட்டுக்கு போகாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் திணறினாள். அது வேலை செஞ்சிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல, அதான் என்று அவள் முடிக்க முடியாமல் தவிப்பதை பார்த்த கிஷோர், சரி வாங்க, இந்த நேரத்துல அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு, வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன் என்று அழைக்க பிரார்த்தனா திருவென முடித்துவிட்டு, இல்ல கிஷோர் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க, எனக்கு யாருக்கு கால் பண்றதுன்னு தெரியல, அட்வொகேட் அங்கிள் வயசானவரு தூங்கிட்டு இருப்பாரு, இந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், சாரி என்றாள். நீங்க எனக்கு கால் பண்ணது சந்தோஷம்தான், ஒரு பிரச்சனையும் இல்ல, சரி வாங்க நான் உங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன் என்று மறுபடியும் அவளை அழைக்க பிரார்த்தனா, இல்ல நான் நாளைக்கு காலைல போறேன், இப்போதைக்கு என்னோட ஆபீஸ்ல தங்கிக்கிறேன் என்றாள். ஏன் பிரார்த்தனா ஏன் கூட வர பயப்படுறீங்க, நான் உங்களை எதுவும் கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன் போதுமா என்றான். இல்ல கிஷோர், அது இன்னும் வீடு எதுவும் கிடைக்கல, அதனால நான் இங்கதான் ஸ்டே பண்றேன், இன்னும் 2 நாள்ல வீடு பார்த்துருவேன் என்று அவள் கூறியதும் கிஷோருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னது, இங்க தங்கிட்டு இருக்கீங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டுவிட்டு, சரி பிரார்த்தனா, இத்தனை நாள் எப்படியோ, ஆனா குடோன்ல தீ வச்ச உங்களுக்கு இப்ப நீங்க இங்க ஸ்டே பண்றீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேல நீங்க இங்க ஸ்டே பண்றது நல்லதில்ல, அதனால என் கூட வாங்க, எங்க வீட்டுல மாடியில ஒரு ரூம் காலியா தான் இருக்கு, எங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் அங்க தங்கிக்கோங்க என்றான். அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் தயக்கத்துடன் நிற்க, யோசிக்காதீங்க பிரார்த்தனா, வாங்க பிளீஸ் என்று அவன் அழைத்ததும் பிரார்த்தனா, வெயிட் பண்ணுங்க, என் பெட்டியை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அவள் கலங்கிய கண்களுடன் செல்வதை பார்த்த கிஷோருக்கு வேதனையாக இருந்தது. எப்படி வசதியாக வாழ்ந்தவள், ஆனால் இன்று இருக்க இடம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாளே என்று யோசித்தான். அவளை வீட்டிற்கு அழைத்து மாடியில் உள்ள ரூமில் தங்க வைத்தான். பிரார்த்தனா, இப்ப எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கடைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு என்று கூறிவிட்டு சென்றான். பிரார்த்தனாவிற்கு ஒருவேளை கடையை விற்று கடனை அடைக்க சொல்வானோ, இல்லை கடையை தன் பெயருக்கு மாற்றச் சொல்வானோ, அப்படி கேட்டால் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தாள். அடுத்த நாள் காலை கிஷோர் தன் தாயிடம், அம்மா மாடியில ஒரு கெஸ்ட் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அனுப்பிடுங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய தம்பி பிரசாத், யார் தங்கியிருக்கா என்று கேட்க, பிரார்த்தனா தான் ஸ்டே பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் வீடு கிடைக்கல, கிடைக்கிற வரைக்கும் மாடியில ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் என்று அவன் கூறியவுடன் பிரசாத் உடனே, கிஷோர் ஏற்கனவே அவங்க விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கும்போது அவங்களையே நம்ம வீட்டுல ஸ்டே பண்ண வச்ச என்று கத்தினான். ஏன்னா அவங்க என்னோட பார்ட்னர், நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ணுவா சொல்லு என்றான். கிஷோர், அன்னைக்கே அந்த கடையில என்ன பிரச்சனைன்னு சொன்னேன், நேத்தி நைட் அவங்க கடைக்கு தீ வச்சுட்டு தான் நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு, இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தலை இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை, இதுல நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம் தெரிஞ்சா நம்மளோட மத்த பிசினஸ் எல்லாம் பாதிக்கும் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே கிஷோருக்கு அழைப்பு வந்தது. அவனுடைய ஹோட்டல்களிலும் பினான்ஸ் கம்பெனியிலும் இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்திருப்பதாக தெரிவித்தார்கள். அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் வீட்டு வாசலில் கார்கள் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர்கள் அவசரமாக வீட்டிற்குள் வீட்டை ரெய்டு செய்ய போவதாக கூறி மொத்த வீட்டையும் தலைகீழாக மாற்றினார்கள். மாடியில் பிரார்த்தனா தங்கியிருந்த அறைக்கு சென்று அதையும் சோதனை செய்தார்கள். பிரார்த்தனா ஒன்றும் புரியாமல் கீழே இறங்கி வந்தாள். அங்கே கிஷோரின் மொத்த குடும்பமும் பதற்றத்தோடு அமர்ந்திருக்க, வந்ததற்கு கணக்கில் வராத 2 கோடியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் சென்றவுடன் பிரசாத் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தான். அப்பவே சொன்னல, இவங்க விஷயத்த தலையிடாதன்னு, கேட்டியா, இதுல மினிஸ்டரோட மருமக சம்பந்தப்பட்டிருக்காரு, நான் சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று அவன் கத்த, கிஷோரும் பிரார்த்தனாவும் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். கிஷோர் உடனே, மினிஸ்டரோட மருமகன் யார சொல்ற என்று கேட்க, பிரசாத், எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் சந்திரனை தான் சொல்றேன், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அங்க பெரிய மால் வரப்போகுதுன்னு, அதனாலதான் இவங்க கடையை மூடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அப்பா இருக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு, அவரும் பிடிவாதமா கடையை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால அந்த சந்திரனும் இவங்க பெரியப்பா பையன் சோமுவும் சேர்ந்துதான் அவங்க அப்பா நம்ம கிட்ட வாங்கின 20 கோடியை திருடிட்டாங்க. இவங்க அப்பா சாதாரணமா ஹார்ட் அட்டாக்ல செத்தாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவர்கிட்ட வட்டி வாங்கறதுக்கு என்ன போக சொன்னல, நான் போனப்ப அவர் சோமு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, நம்ம கிட்ட இருந்து வாங்கின 20 கோடிய அவன் திருடிட்டான், அதை திருப்பி தர சொல்லி அவன் கிட்ட கத்திக்கிட்டு இருந்தாரு, குடுக்கலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருந்தப்பதான் எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் சந்திரன் அங்க வந்தாரு. அவரை பார்த்த உடனே அவங்க அப்பா இன்னும் டென்ஷன் ஆயிட்டாரு, என்ன ஆனாலும் அந்த கடையை விற்க மாட்டேன்னு அவர்கிட்டயும் சண்டை போட்டாரு. அப்பதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. உடனே டிரால இருந்த மாத்திரை எடுக்க போனாரு. ஆனா சந்திரனும் சோமுவும் சேர்ந்துகிட்டு அவரை எடுக்க விடாம தடுத்துட்டாங்க. அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பினாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவர் பக்கத்துல போய் பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அதுக்கு மேல அங்க இருந்தா அந்த பழிய எங்க என் மேல போட்டுருவாங்களோன்னு தான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன்.
எங்க இந்த விஷயம் வெளியில சொன்னா நமக்கும் பிரச்சனை வருமானதான் அன்னைக்கு நாங்க போகலன்னு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு தன் மொபைலை எடுத்து கிஷோரிடம் நீட்டினான். அதில் பிரசாத் அங்கு நடந்த எல்லாவற்றையும் படம் பிடித்து வைத்திருந்தான். அதை பார்த்த கிஷோருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்த பிரார்த்தனா வாய்விட்டே கதறிவிட்டாள். நேத்தி உங்க கடைக்கு தீ வச்சதும் சந்திரன் தான். இவங்க புது சரக்கு இறக்கி பிசினஸ் டெவலப் ஆயிட்டா அதுக்கப்புறம் கடையை விற்க மாட்டாங்கன்னு தான் குடோன்ல தீ வச்சது. உங்க வீட்டை விற்க விடாம பண்ணதும் அவருதான். நான் சொன்னதை கேட்காம நீ இவங்க கூட பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்ததுனாலதான் இப்ப நம்மளும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்று கூறிவிட்டு, பிரார்த்தனா எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அந்த கடையை விற்கிற வரைக்கும் இனிமேல் எங்களுக்கும் பிரச்சனை தான். பேசாம அந்த கடையை வித்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ் என்றான். உடனே கிஷோர், பிரசாத் கொஞ்ச நேரம் சும்மா இரு. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு என்றான். அது இல்ல கிஷோர், வெறும் ரைடோட அவன் நம்மள விடுவான்னு நினைக்கிறியா? நேத்தி அவங்க கடைக்கு நடந்தது நாளைக்கு நம்ம ஹோட்டலுக்குலாம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அவனை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு கடைக்காக நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்செல்லாம் விட முடியாது. நம்ம ஒன்னும் பரம்பரை பணக்காரன் கிடையாது. 10 வயசுல இருந்து நீ டீ கடையில வேலை செஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. அதெல்லாம் இவங்க ஒருத்தவங்களுக்காக இழந்துட முடியாது என்று அவன் பேசிக்கொண்டே போக, கிஷோர் வாய மூடுன்னு சொன்ன பிரசாத், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு என்று அவனை அதற்கு மேல் பேச விடாமல் தடுத்தான். அவன் திரும்பி பார்த்த பொழுது பிரார்த்தனா அங்கே இல்லை. அவன் அவசரமாக வெளியே வர பிரார்த்தனா ஆட்டோவில் ஏறி சென்றாள். உடனே கிஷோர் அவளை பின்தொடர்ந்தான். அவள் கடையை வந்து அடைந்த பொழுது கடையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். இவளை பார்த்ததும் அவரவர் இடத்திற்கு ஓடினார்கள். அவர்கள் பார்வையிலேயே இவள் இத்தனை நாட்கள் இங்கே தங்கியிருந்தது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று புரிந்தது. பிரார்த்தனா அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய அறைக்கு சென்றாள். அவளுக்கு பிரசாத் காட்டிய அந்த வீடியோ மட்டுமே அவள் கண்முன் வந்து சென்றது. எப்படி சந்துருவால் இதை செய்ய முடிந்தது? அப்பா எப்படியெல்லாம் துடிதுடித்து போயிருப்பார். தன்னை காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்று அவர் மனம் எவ்வளவு துடிதுடித்திருக்கும். தான் படிக்கச் செல்லாமல் அவர் கூட இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதோ என்று அவள் மனம் எதையெதையோ யோசித்துக் கொண்டிருக்க சந்துரு வேகமாக அவள் அறைக்குள் நுழைந்தான். பிரார்த்தனா, உனக்கு நான் நல்ல விதமா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நீ புரிஞ்சுக்கல. 1 வாரம் டைம் தரேன், இந்த கடையை என்கிட்ட விற்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு இந்த கடையை நடத்தியே தான் தீருவேன்னு உங்க அப்பா மாதிரி நீயும் பிடிவாதமா இருந்தனா உன் கூட சேர்ந்து அந்த கிஷோரும் கஷ்டப்படுவான். ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கும் பிரச்சனை இல்ல, அவனுக்கும் பிரச்சனை இல்ல. என்னை விட்டு விலகி போகணும்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காத என்று மிரட்டினான். அவன் பேசுவதை கேட்டு பொறுமை இழந்த பிரார்த்தனா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை கொன்னுட்டு தைரியமா இங்க வந்து என்னையே மிரட்டுவ? நீயும் என் அண்ணனும் சேர்ந்து செஞ்சதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவரை காப்பாத்தாம அவர் மாத்திரையை எடுக்க விடாம தடுத்திருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா இல்ல வேற ஏதாவதா? நாளைக்கே இதே பணத்துக்காக உங்க அப்பா அம்மாவை கூட கொலை பண்ணுவ. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த கடையை நான் என்னைக்கு விற்க மாட்டேன். அதே மாதிரி உன் பின்னாடி வருவேன் மட்டும் கனவு காணாத என்று கத்தினாள். உடனே சந்திரன் அவள் கழுத்தை இறுக பிடித்து, உன்னை கொன்னாவது நான் நினைச்சதை சாதிப்பேன். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இடைஞ்சல். நீ போயிட்டனா இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு உன் பெரியப்பாவும் அவர் பையனும் தான். அவங்க 2 பேரும் ஏற்கனவே என் கூட இருக்காங்கன்னு உனக்கு தான் தெரியுமே. இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்படியே பண்ணாலும் நான் மினிஸ்டரோட மருமக. அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவளை மிரட்ட அதற்குள் கிஷோர் உள்ளே நுழைந்தான். கிஷோர் அவன் சட்டையை பிடித்து கீழே தள்ளி பிரார்த்தனாவை அவனிடமிருந்து விடுவித்தான். முதல்ல இங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நீ என்ன ஆகுறேங்கிறத பாரு என்று கிஷோர் கூறியதும் சந்திரன் ஒன்றும் புரியாமல் முழித்தான். என்ன பாக்குற? நீ பண்ணதுக்கு எதுக்கும் ப்ரூஃப் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வீடியோ ப்ரூஃபே இருக்கு. அதை எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துட்டேன். இப்போ உன் வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்கு. முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்கோ. உன் மினிஸ்டர் மாமனாரு உன்னை காப்பாத்துறாரா இல்ல அவரை காப்பாத்திக்கிறாரான்னு பாப்போம் என்று அவன் கூறியவுடன் சந்திரன் உடனே தன்னுடைய மொபைலை எடுத்து பார்த்தான். நியூஸ் சேனல் முதல் சோசியல் மீடியா வரை அனைத்திலும் அந்த வீடியோ தான் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அதை பார்த்த சந்திரன் பதபதித்து அங்கிருந்து அவசரமாக வெளியேறி உடனே தலைமறைவானான். போலீசார் பிரார்த்தனாவின் பெரியப்பா மகன் சோமுவை கைது செய்து விசாரித்தார்கள். அவன் சந்திரனுடன் சேர்ந்து அந்த கடையை மூடுவதற்காக 20 கோடியை திருடியதும், அதன் பிறகு பிரார்த்தனாவின் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்தது வரை அனைத்தையும் ஒப்புக்கொண்டான். 1 மாதத்திற்கு பிறகு சந்திரனை போலீசார் கைது செய்தார்கள். அவனுடைய மாமனார் தன் மினிஸ்டர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள தன் மகள் இறந்த பிறகு தனக்கும் தன் மருமகன் சந்திரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சாமர்த்தியமாக ஒதுங்கிக் கொண்டார். கிஷோர் 2 நாட்களில் பட்டுப்புடவை சரக்குகளை இறக்கினான். பிரார்த்தனா எதிர்பார்த்தது போல் புதிய ரக பட்டுப்புடவைகளும் மற்ற சலுகைகளும் வியாபாரத்தை கூட்டி அதிக லாபத்தை ஈட்டு தந்தது.
அன்று எப்பொழுதும் போல் பிரார்த்தனா கடைக்கு கிளம்புவதற்கு முன்பு கிஷோரிடம் பேசுவதற்காக கீழே இறங்கி வந்தாள். இவளை பார்த்ததும் கிஷோர், குட் மார்னிங் பிரார்த்தனா, கடைக்கு கிளம்பிட்டீங்களா? வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். நானும் கடைக்கு வந்துட்டு தான் அப்புறம் ஆபீஸ்க்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று காரில் ஏற உடனே பிரார்த்தனா, கிஷோர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். கிஷோர் சிரித்துக்கொண்டே, வாங்க பேசிக்கிட்டே போவோம் என்று அவன் கூறியதும் பிரார்த்தனா காரில் ஏறிக்கொண்டாள். சொல்லுங்க பிரார்த்தனா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்று கேட்க பிரார்த்தனா உடனே, வீடு பார்த்துட்டேன், இன்னும் 2-3 நாள் வீட்டை கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சீக்கிரமே உங்க கடனெல்லாம் அடைச்சிடுறேன் என்று அவள் கூறி முடிப்பதற்குள் கிஷோர், ஏன் பிரார்த்தனா, நான் உங்களுக்கு வெறும் கடன்காரனா மட்டும்தான் தெரியுறேனா? பணத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஃபர்ஸ்ட் யூகேல பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணலாம்னு உங்க பாஸ் கிட்ட போன் நம்பர் கேட்டேன். அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். இங்க உங்களை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. விதிதான் நம்ம 2 பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உடனே முடிவு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொன்னீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான் என்று அவன் கூறியதும் பிரார்த்தனா அதிர்ச்சியுடன் அவனை திரும்பி பார்த்தாள். அவன் அவளை பார்த்து இழுத்துவிட்டு, ஏற்கனவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரார்த்தனா, ப்ளீஸ் என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால சீக்கிரம் சொன்னீங்கன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பாசிட்டிவா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் என்று அவன் பேசிக்கொண்டே போக பிரார்த்தனா சிரித்தாள். நீங்க சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஓகே போல இருக்கே, அப்ப மண்டபம் பார்த்துட்டுமா என்று கூற பிரார்த்தனா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களுக்கு முடிவு சொல்றதுக்கு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு. இப்பதான் கடையில பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கல்யாணத்துல பிஸி ஆயிட்டேனா பிசினஸ கவனிக்க முடியாது. அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க என்றாள். சரி பிரார்த்தனா, தாராளமா எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், தனியா வீடு பார்த்துட்டு போக கூடாது, என் கூடவே இருக்கணும் கடைசி வரைக்கும் என்று அவள் கையை இறுக பற்றி கொண்டான். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.